நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததா குரூப் டான்ஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது செகண்ட் குரூப் ஃபர்ஸ்ட் இயர் கேர்ள்ஸ் ஜெயா, ரஜினி, ஹரிப்ரியா அண்ட் ஸ்வேதா. டே மாப்ள, நம்ம கல்ச்சுரல்ஸ்லேயே ஹைலைட்டான பர்ஃபார்மன்ஸு நம்ம காத்தாடியோட பர்ஃபார்மன்ஸ் தான்டா. பிச்சுட்டான்டா. உடஞ்ச காலை வச்சுட்டே அவன் இப்படி ஆடுறானே. அவன் கால் மட்டும் ஒழுங்கா இருந்தா எப்படி ஆடி இருப்பான்னு காலேஜ் ஃபுல்லா பேசுறாங்க. கேவலமா ஆடி இருப்பேன். இவன் உடஞ்ச காலோட நொண்டி நொண்டி ஆனத எளிமையோட ஏதோ பெரிய ஸ்டெப்பு நினைச்சுக்கிச்சு. இவன் ஆனது பிரேக் டான்ஸ்லடா, கால் பிரேக் ஆன டான்ஸ். டேய், ஓவரா கலாய்க்காதீங்கடா. காத்தாடி ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல முதல்ல துள்ளி குச்சி ஏறின ஆள் நீதான். சும்மா நம்ம முன்னாடி கலாய்க்கிறோம்ல. காத்தாடி சூப்பரா ஆடினதுல நம்மளோட பாலாக்கு தான் ரொம்ப பெருமை. இருக்காதாடா? 1000 தான் இருந்தாலும் காத்தாடிய நண்பன்டா. மாப்பிள, என்ன கேட்டா அசத்துனது நம்ம ஜக்கு தான். சூப்பரா பாடினா. அனந்த் சாரை பார்த்து பிராக்டிஸ் எடுத்துட்டு இந்த கல்ச்சுரல்ஸ்க்காக ஹார்ட் ஒர்க் பண்ணது அவன் ஒருத்தன் தான். சீனியர்ஸ் என்னதான் பஞ்சாயத்து பண்ணா கூட கான்ஃபிடென்ட் அடிச்சு தூக்குனா பாரு. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஜக்கு தான் பெஸ்ட். மாப்ள, என்ன கேட்டா இன்னைக்கு ஹைலைட் கார்த்தியோட சாங் தான். அவன் ஜெயாக்காக பாடினானோ இல்ல ஜெயிக்கணுன்றதுக்காக பாடினானோ, மாப்பிள்ளை கிட்ட இருந்து இப்படி ஒரு பாட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஆமாமாமாமா, அவனுக்கு வாய்ப்பாடு தான் தெரியும் நினைச்சேன். இன்னைக்கு தானே தெரியும் அவனுக்கு வாய்ப்பாட்டுன்னு தெரியும்னு. டேய், சும்மா புகழணும்னு புகழாதீங்கடா. என்ன கேட்டா இன்னைக்கு ஹைலைட்டே பசங்க ஆடின பொண்ணுங்க டான்ஸ் தான். செக்ரட்டரிலாம் சோஃபால உருண்டு உருண்டு சிரிச்சாடுறா. ஆனானப்பட்ட பிரின்சிபல் 5 இடத்துல சிரிச்சாருன்னா பாத்துக்கேன். எலி டீச்சர் குஷியில சோஃபா ரெண்டு பிச்சர் இருந்துருச்சு. சுல்லா அவங்க 4 பேரையும் பயங்கர ரொமான்ஸ் பார்வை பார்த்துட்டு இருந்தான். மச்சான், பாலா செம்மையான நாட்டு கேட்டடா. அசோக்கு அச்சல் சேட் ஆண்டி. அப்பு சான்ஸே இல்ல. ஆனா இதுல வட சுடுற ஆயா மாதிரி இருந்தது நம்ம காத்தாடிதான். டேய், என்னடா நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்துக்கிறோம். இன்னும் 5 நிமிஷத்துல ரிசல்ட் என்னன்னு சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. மாப்பிள, எப்படி நம்ம டீம்ல 2 பேராவது செலக்ட் ஆயிருவோம். டேய், செலக்ட் ஆகுறோம் ஆகலன்றதுலாம் பிரச்சனை இல்லடா. கல்ச்சுரல்ஸில் சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணோம். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்லாம் ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தானுங்களே. சூப்பராக வச்சோண்டா அவனுங்களுக்கு ஆப்பு. மாப்பிள, உண்மையை சொல்லணும்னா போட்டி ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஜூனியருக்கும் சீனியருக்கும் போட்டியே கிடையாது. போட்டியெல்லாம் நமக்குள்ளேயே தான். ஜெயாவுக்கு காத்தாடி போட்டி, காத்தாடிக்கு அப்பு போட்டி. யார் ஜெயிச்சாலும் ஃபர்ஸ்ட் இயர் ஜெயிச்சதா தானே அர்த்தம். கரெக்ட் பாயிண்ட்ரா மச்சான். மாப்பிள்ள, லேட் ஆகுது. ரிசல்ட் சொல்லுவாங்கடா, போலாமா? யா ஆஃப் கோர்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட்ரா. ஓகே ஓகே கார்த்தி.